நான் போவேனா கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்ன கேக்குறாங்க அப்படின்னு கண்ணபுரான் சொன்னார். சரி. அப்ப கோபியர்கள் சொன்னார்கள், என்ன அடியே யசோதா, உன் மகன் சொல்வது உண்மையே கிடையாது, இல்ல பொய். அவ என்ன செய்தான் தெரியுமா? எப்படி? பாலை கொண்டு போகும் போதே பாலை கொண்டு போகும் போதே உன் மகன் பால்பாடியை தாடி என்று பரிகாசம் செய்றானம்மா செய்றானம்மா செய்றானம்மா. வேடிக்கை காட்டுறான். கோபியர்கள் வியாபாரத்திற்கு அடுக்கடுக்காக பானை வைத்து போனா கண்ணபுரான் என்ன செய்வார் தெரியுமா? தன் கையில இருக்கக்கூடிய அத வந்து கவுனுன்னு சொல்லுவாங்க. அதுல கூழாங்கல்ல வைத்து கொண்டு பானையை குறிப்பார்த்து ஒரு அடி அடிப்பார். நல்ல பழகுன பானை பொத்துன்னு பொத்த உடனே பானை பொத்து அதுல இருந்து இந்த பால் மோர்லாம் வரும் பாரு, பின்னாலே ஆன வாயை திறந்துகிட்டு போவார். அப்ப இப்படி எல்லாம் உன் மகன் சேட்டை பண்ணுறான்டி, நான் எத்தனை சொன்னாலும் உன் மகன் நீ நம்ப மாட்டுக்கிற, இன்னைக்கு என்னன்னு கேளு. டேய் கண்ணா, கட்டிய மாட்டை தட்டி மேய்க்க சொன்னா இப்படியாடா நீ சேட்டை பண்ணுவ? அம்மா நான் எதுவுமே செய்யல. சரி பரவாயில்லை யசோதா, இன்றைக்கு உன் மகன் இவன் என்று அறியாமல் இருக்கலாம், நாளைக்கு இவன் யாரென்று உனக்கே தெரியும் அப்படின்னு கோபியர்கள் வீட்டுக்கு புறப்பட்டாங்க. பொழுது விடிந்தது. கண்ணபுரான் தெருவுல உட்கார்ந்து மண்ணெல்லி தின்னு கொண்டு இருந்தார். பச்சைப்பிள்ளை மண்ணெல்லி தின்னுன உடனே கூட இருக்கும் பாலர்கள் எல்லாம் ஓடி வந்து யசோதா இடத்துல சொல்ல, அம்மா யசோதா, கண்ணபுரான் தெருமுக்களை உட்கார்ந்து கொண்டு மண்ணை எல்லை தின்று கொண்டு இருக்கிறார். யசோதாவுக்கு கோபம் வந்து விட்டது. கன்றுக்கு கட்டக்கூடிய சொக்கு சோளத்தட்டை, சொக்கு சோளத்தட்டைன்னா அதுல என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. பிடிச்சாலும் காஞ்சி போய் இருக்கும், கையில பிடிச்சாலும் கீழே விழுந்துரும், மடங்கிரும். அந்த சொக்கு சோளத்தட்டை எடுத்தா கண்ணபுரான் பக்கத்துல வந்தா, டேய் கண்ணா, மண்ணையா திங்கிற? ஆம் மண்ணையத்தான் திங்குற. என்ன உனக்கு ஒரு ஆணவம்? ஆம் எனக்கு ஆணவம் தான், இதான் உன்னை நான் அடிக்கிறேன் அப்படின்னு யசோதா கையை ஓங்குனா பாருங்க. யசோதா கையை ஓங்குன உடனே கண்ணபுரான் ஆணு அம்மான்னு அவர் வாயை திறந்தார் பாருங்க. அவர் வாயுக்குள்ள அகில வகை அண்டமும் உள்ளே தெரியுது, 14 உலகமும் தெரியுது. நம்ம வாயை திறந்த அந்த நாரப்பல்லு நம்ம வாயை திறந்த அந்த நாரப்பல்லு நாக்கும் தான் தெரியும். கண்ணபுரான் ஆனார் பாருங்க. 14 உலகமும் தெரியுது, அகிலம் பயிர் அண்டமும் தெரிந்தது. அங்கே ஒரு ஆயர்வாடி பட்டணம் தெரிந்தது. ஆயர்வாடி பட்டணத்திலே அசோதா அரண்மனை தெரிந்தது. அசோதா அரண்மனையிலே கண்ணபுரான் மண்ணையல்லை தின்பதும் தெரிந்தது. மண்ணையல்லை திங்கும் கண்ணனை யசோதா அடிப்பதும் தெரிந்தது. அடிக்கும் போது கண்ணன் ஆவென்று வாயை திறந்ததும் தெரியுது. அந்த வாயுக்குள்ளேயும் 14 உலகம் தெரியுது. அதில் ஒரு ஆயர்வாடி பட்டணம், அதில் ஒரு கண்ணு, அந்த கண்ணை வாயுக்குள்ள, அந்த கண்ணை வாயுக்குள்ளேன்னு கிரு 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 கிருன்னு சுத்தி போனா யசோதா. கடைசி நேரத்திலே கண்ணபுரான் திருப்பார் கடலில் சயனமா இருப்பதும் தெரிந்தது. அப்பந்தான் யசோதா தெரிந்து கொண்டா,
கண்ணபுரான் தான் வந்திருக்கிறாரோ அப்படின்னு மூர்ச்சையாகி கீழே விழுந்து திரும்படி எழுந்தரித்து பார்த்து, கண்ணா எனக்காக வந்து என் பிள்ளையாய் அவதாரித்த காரணத்தை சொல்லுங்க. அம்மா யசோதா, உன் வயசிலே நான் பிறக்கவில்லை, ஆனாலும் உனக்கும் நான் திருமகன் தான். கருவுருமா வட்டணத்தில் இருக்கும் கம்சனை வதை முடிக்க நான் எடுத்தேன் 8வது மைந்தனாக தேவகி திருவயசிலே. உனக்கு மகனாக இருந்த நான் என்னைக்குமே திருமகனாக இருந்து ஆயர்குலம் மக்களை எல்லாம் காவல் காத்து உங்கள் ஆடு மாடுகளை எல்லாம் பெருக செய்து நானே குலதெய்வமாக இருந்து உங்களை வாழையடி நான் வாழையா வாழ வைப்பேன். அப்படி என்று வாக்குவரங்களை கொடுத்த போது கமசமுடி ராஜன் கண்ணனை வதை முடிக்கணுமானா அந்த கண்ணனை அரண்மனைக்கு வரவழைக்க வேணும் என்று கோபியர்கள் அத்தனை பேர்களும் வெளியிலே சென்று இன்னைக்கு யாரும் வியாபாரத்துக்கு போக கூடாது, நீங்க அத்தனை பேர் என் அரண்மனைக்கு தான் கொண்டு வரணும் என்று சொன்ன உடனே மோர் பால் தயிர் வெண்ணெய் நெய் எல்லாம் எடுத்துக்கொண்டு கோபியர்கள் எல்லாம் கரூர் மாவட்டம் கம்சன் அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்க, அப்போ கம்சராஜ் என்ன செய்தான்? பட்டத்து யானையை வரவழைத்தான். மாளிகை வாசலில் நிறுத்தி நாமம் போட்டு யார் ஒருவர் வருகிறார்கள் அவர்களை ஓட 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 விரட்டுன்னு கையில ஒரு கருங்காலி உலக்கையை கொடுத்து நிப்பாட்டி இருக்கான். கண்ணபுரான் தன் ஞானத்தால் அறிந்து கொள்ள ஆதி மூல கணபதியே அபாயம் என்று சொன்ன போது மருமக புள்ள மாமனாரை காப்பாத்தணும்னு சொல்லி கரூர் மாவட்டத்துக்குள்ளே கண்ணபுரான் அடியெடுத்து வைத்தார். அடியெடுத்து வைத்த போது அந்த ஆணையது ஓடி வந்து கமசமுடி ராஜனை வதை முடிக்க வேணும் என்று சொல்லி ஆணையாகப்பட்டது தன் உலக்கையை கொண்டு சுமந்து கொண்டு அரண்மனைக்குள்ளே ஓடி வந்து ஆசனத்திலே இருந்தாரே கமசராஜன் ஓங்கி ஒரு எத்தின உடனே கமசன் கீழே போய் விழுந்தான். பார்த்தார் கண்ணனாகிய என்பெருமாள் தன் கையிலே இருக்கக்கூடிய சக்கர ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த சக்கு சங்கரங்களை கொண்டு கமசமுடி ராஜனை வதை முடிக்க அந்த கண்ணனான என்பெருமாள் ஏ கஞ்ச கமசனை தான் வதை முடித்தார், ஏ வதை முடித்தார் அந்த கண்ணனான என்பெருமாள் ஐயா வதை முடித்தார். அவர் கமசனை தான் வதை முடித்து கஞ்ச கமசராஜனை வதை முடித்த என் பெருமான் கோபால கண்ணா வாசுதேவனுக்கும் தேவகிக்கும் அந்த கருவுருமா பட்டணத்தை பட்டம் சூட்டி வைத்தார். ஆயர்வோட பக்கத்திலே வந்து ஆயர்வாடி மக்களுக்கெல்லாம் வாக்கு வரங்களை கொடுத்து அந்த ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு கண்ணபுரான் ஆண்டவனை தேடணும்னு சொல்லி அதே சொரூபத்துல வரார். அதே சொரூபத்துல ஆடு மாடு மேய்க்கும் ஆயனை போல் 10 ஆடு மாடை மேய்த்து கொண்டு யமுனா நதி கரை ஓரமாகவே என்பெருமான் வந்து கொண்டிருக்க இறைவன் ஒளிந்திருக்கக்கூடிய இடத்தை அறிந்து அசுர அரக்கனை வதை முடிக்கணுமானா என்ன செய்ய வேண்டும்? அந்த வல்லரக்கனை வதை முடிக்கணும்னு சொன்னா நாம இப்படியே போக கூடாது அப்படின்னு சொன்னா இந்த இறைவன் கிட்ட நம்ம ஆடு மாடு எல்லாம் ஒப்படைத்தாக்க அவனை போய் வதை முடிக்க முடியும். இறைவன் இருக்கும் இடத்தை அறிந்து அவர் இவரை கேலி பேச இவர் அவரை கேலி பேச ஏ மாப்பிள்ள ஏ மச்சான் நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறது தெரியாது. ஆனாலும் அரக்க நம்மளை விரட்டிட்டு வரா, நீர் போய் வதை முடிச்சுட்டு வர நான் போகணுமா? நான் போனா என் ஆடு மாடை யார் அமைப்பா? நீரா? நீர் மாடு மேய்க்க கூட லாய்க்கலையே, உம்மை நம்பி நான் எப்படி ஒப்படைக்க? உங்ககிட்ட ஒப்படைச்சோம்னு வையும் பக்கத்துல சந்தை எங்க இருக்கு கொண்டு வித்துட்டு வந்துருவீரு. சனிக்கிழமை சந்தையில விட்டு கண்டை குத்துருவேன். பரவு நான் எப்படி நிக்கேன்? நீர் ஆனைத்தோல் பொறுவ புலித்தோல் ஆசனம், கழுத்துல கருநாகம், சடா முடி பாரமா நிக்கிற என் ஆடு மாடு கண்ட 8த்துக்கு ஓடிரும். நான் என்ன சொரூபமா இருக்கணும் அந்த சொரூபத்தை நீர் எடுக்கணும். ஆபத்துக்கு பாவமில்லை என்று அந்த கண்ணனை போலவே கடவுள் பகவானுக்கு சொரூபங்களை கொடுக்க ஆடு மாடுகளை அவரிடத்திலே ஒப்படைத்து விட்டு மாப்பிள்ள ஆடு பதனம் மாடு பதனம் ஒரு மாட்டுல சினையா இருக்கு 1000 பசுவிலையும் அடுத்து வரும்போது 1001 நிக்கணும். அதுக்கு நீர் தான் பொறுப்பு. பொறுப்பு நீர் தான். மாட்டுக்காரவே மச்சா மாட்டை கொஞ்சம் பார்த்துக்க, மாட்டுக்காரவே மச்சா
மாட்ட கொஞ்சம் பாத்துக்கருவோம் காட்டு பச்சை பயிர் இருக்க காவல்காரன் காத்திருக்க காட்டு பச்சை பயிர் இருக்க காவல்காரன் காத்திருக்க பரிசங்கட்ட பால் பசுவு பயத்தை மேய பாக்குதையா மாட்டுக்காரவே வச்சா மாட்ட கொஞ்சம் பாத்துக்கருவோம் மச்சா மச்சா எத்தான் போகாத காட்டு வழி போக கூடாது புத்தி கட்டு அங்கோ எங்கோ சுத்த கூடாது போகாத காட்டு வழி போக கூடாது நீர் புத்தி கட்டு அங்கோ எங்கோ சுத்த கூடாது மாட்டை விட்டு வனத்தில் படுத்து தூங்க கூடாது மாட்டை விட்டு வனத்தில் படுத்து தூங்க கூடாது மச்சா மற்றவர்களை பார்த்து கேலி பேசக்கூடாது ஆடு பதனம் மாடு பதனம் என் மச்சா மாப்பிள்ள நான் போய் அரக்கனை வதை முடித்துட்டு வாரேன் அது வரைக்கும் நேரிடும் சரி 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 என் பெருமான் ஆடு மாடுகளை எல்லாம் அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு வல்லரக்கராட்சுதனை வதை முடிக்கணுமானா இந்த சொருவத்தை விட்டு வேறு சொருவம் எடுத்து போக வேணுமே என்று அவர் எடுத்தாரே ஒரு சொருவம் என் பெருமான் கோபாலன் அவர் மோகினியால் வடிவம் கொண்டு யாரும் காணாத பெண்ணாக மோகினி அவதாரங்களை எடுத்து செப்பு சிலையழகி செந்தூரம் பொட்டழகி வங்கி தலையழகி மோகினி வாடாவல்லி பொட்டழகி அழகிலே சிறந்தவளாக அம்சத்திலே உயர்ந்தவளாக அப்பா மோகினின்னு சொன்னா அவ பேரழகி இன்னைக்கு ஆம்பளை ரோட்ல போனா பொம்பளை நல்ல பட்டு சேலை கட்டி இருக்கா தலை நிறைய பூ வச்சிருக்கா பூ வச்சிருக்கா பொட்டு வச்சிருக்கான்னு உன்னால பேட்டன்னு வை சாமம் போல அவ போய் புளிய மரத்தை சுத்திக்கு நிப்ப பிறகு உன்ன மேல கட்டி தொங்க விட்டுருவா அது என்னது நினைச்ச முனி விட மாட்டா அதான் மோகினி அதனால பார்த்து பக்குவமா இருக்கணும் அப்போ மோகினியாகவே வடிவங்களை எடுத்து என் பெருமான் பார்த்தார் நம்ம இருக்க அழகுக்கு ஒரு பெண்ணுக்கு மண்ணுக்கு பூசிப்பாரு பொண்ணுக்கு போட்டு பாருன்னு இருக்கான் மண்ணுக்கு பூச பூச அழகு பொண்ணுக்கு நகைய போட போட அழகு தன்னழகும் காணாது தங்க நகை போட்ட வேணுமே என்று அந்த என் பெருமான் தன்னைத்தானே அலங்கரித்து வருகின்றார் எப்படி வருகின்றார் தெரியுமா சம்பங்கிரி எண்ணெய் தேய்த்து தலைவாரி சடைகள் பின்னி தலையிலே சட குச்சி சட நாகம் சட பில்லி ராக்கோடியா தாளம்பூவா அவ ராக்கோடியா தாளம்பூவா அவ காலுக்கு நல்ல கம்மல் கேலாம் கல்பதித்த ஜிமிக்கிகளா அவ செவிட்டு தட்டு குருட்டு தட்டு கொன்ன பூத்தட்டு மிட்டாள் அவ கழுத்துக்கு அவன் மாலை பவன் மாலை காசு மாலை கெடிகார சங்கிலியா அவ கச்சப்பர மாலைகளா அலங்கார தாயத்துடன் கையதிலே அவன் காப்பு பவன் காப்பு தோல் காப்பு தொந்தி காப்பு பட்டேன காப்பு விட்டாள் அவ மோட்டா நல்ல வளையலிட்டா ஐந்து நல்ல விரலதற்கு ஐவரு மோதிரம்மா 10 நல்ல விரலதற்கு பவன் பதித்த மோதிரம்மா அவ காலில் மிஞ்சி பிஞ்சி முந்தாங்கி பிந்தாங்கி அவ கட்டுவமா மூடிகளா பூரி இல்ல
மசாலும் போட்டு தருவாங்க. அப்பல 4-5 பூரி தின்றுக்கலாம். அப்புறம் என்ன? அந்த யாகத்துல உலப்பி சொல்லி அது பூரி இல்ல, பூடி. கட்டுவமா பூடிகளா பூடிகள் அவன் இழுத்து சங்கிலி மாட்டினா, அவன் இஸ்கோலானி பூட்டினா, அவன் இத்தால பலி கொண்டு சரப்பலி அவன் இடுப்பில் ஒட்டியா சிறப்பு. இது யாரு செய்த வேலை? மதுரை தட்டார் செய்த வேலை. இது மதுரை ரத்தின புதுக்கல் வேலை. மாலாதி சொல்லி மீளாதிய மதுரை ரத்தின புதுக்கல் வேலை. மாலாதி சொல்லி மீளாதிய மதுரை ரத்தின புதுக்கல் வேலை. மாலாதி சொல்லி மீளாதிய அவத்தாலி தவிர பீலி மூதலே அந்த மோகினியா அவன் தங்கத்தாலே அலங்கரித்த தாலி தவிர அத்தனையும் தங்கத்தால் அலங்கரித்து மோகினி அரக்கன் வரும் காட்டு வழியாக நடை நடக்க வேணுமே என்று சொல்லி அவள் எப்படி வருகிறா தெரியுமா? அவள் அழிக்கு நடை நடந்து ஆசார கைகள் செல்ல நடை நடந்து சிங்கார கைகள் வீசி அரக்க வரும் காட்டுக்குள் ஆயனங்க வாராள. அப்ப வருகிற வேளையில் பார்த்தானே வல்லரக்க அரக்க வரும் காட்டு வழியாகவே ஆயனங்கை வழி நடந்து வருகிறார். அப்ப வழி நடந்து வரும் போது என்ன மோகினியை கண்டா வல்லரக்க. அரக்க அடேங்கப்பா, என்ன ஒரு அழகா இருக்கா. அதான கேட்டேன். இந்த பிரம்மனுக்கு இதே வேலையா போச்சு. இதே ஜோலியா போச்சு. அழகான பிள்ளைய படிச்சு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒத்தையில விட்டுருக்கானே. நான் மட்டும் பிரம்மன் பக்கத்துல இவளை படைக்கும் போது பக்கத்துல இருந்தேன். என்ன இவ அவருக்கு தங்க கடையாளி செஞ்சு போட்டு அவருக்கு பாராட்டு விழாவே வச்சிருப்பேன். அதான் நான் இல்லாம போயிட்டேனே. நான் இல்லாம போயிட்டேனே. இப்படி ஒரு அழகாவா இருப்பா, இப்படி இருப்பாளா, ஆ? இப்படி இருப்பாளா அப்படின்னு தன்னை மெச்சுனா. ஆ, தன்னை மெச்சி மோகினியை கண்டா மது குடித்த வண்டா சுழண்டு நிற்கான். அவன் கிறங்கிக்கிட்டு வாரான். மங்கையை கண்டா மது குடித்த வண்டாக சுழண்ட வல்லரக்கன் அரக்கனான அவன் பெண் மீது உள்ள மையலை கொண்டு கொண்டு அந்த மோகினியின் பக்கத்தில் வந்தா. என்னய்யா? ஏடி அம்மா பெண் கொடியே, ஓ ஆமம்மா, ஊரு என்ன பேரு என்ன, ஒத்தவழி வந்ததென்ன, நாடு என்ன நகரம் என்ன, அம்மாடி நடந்து வந்த விவரம் என்ன, உனக்கு எந்த ஊரு எந்த தேசம், எந்த ஊரு எந்த தேசம், அம்மாடி என்னிடத்தில் சொல்லிடாமா. முதல்ல நீ யாருன்னு சொல்லு, நான் சொல்லுறேன். அதான கேட்டேன். நான் யாரா? ஆ, என்ன பார்த்தா கேக்க? அதான் நான் பாதாள உலகத்தின் அரக்கன். சரி. என் மனைவி பவளக்கன்னியின் புருஷன் நான் தான். அப்படியா? அவனிக்கடை 56 தேசத்துக்கும் அரசனாயிருந்தேன். சரி. அடக்கி ஒடுக்கி ஒரே கொடையின் கீழ் ஆள வேணும் என்று ஆண்டவனை கண்டு தவமிருந்த 5 விரலுக்கும் அக்கினி வரத்தை வாங்கினேன். வாங்கினேன். ஆண்டவனை எரிக்கணும்னு வந்தேன். சரி. அவரை எனக்கு பயந்து 8 நாள் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். எங்க ஒளிஞ்சிருக்க? அவரை தேடி வந்து உன்னைய கண்டேன். ஆமா. இதான் விவரம். நீ என்ன செய்ய போற? சொல்லு. நீ தான் அல்லறக்கனா? ஆ, யாரக்கா? என்ன என்ன பார்த்து வாடி போடின்னு கேட்க உன் வீட்டுக்காரியா? அதான கேட்டேன். ஆ? என்ன ஏடி ஓடிங்க? பரவே. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கு. ஆமா. ஏ வல்லரக்கா, மதிப்பு கொடுத்து மதிப்பு வாங்கு. பிறகு You நான் respect, take respect. அப்படியா? பரவே. என்ன இங்கிலீஷ்ல சொன்னே, வேற ஒண்ணும்ல படி. நீ இங்கிலீஷ் சொன்னி எனக்கு இங்கிலீஷ் தெரியாது பாத்தியோ? சேஸ் பூசா சே சி சீம் எஸ் நோ. என்னது சொல்லுத? இங்கிலீஷ் நானும் சொன்னது. தெசு புசு நோ நோ. ப்ளீஸ். ப்ளீஸ்னா என்னன்னு தெரியுமா? என்ன? அன்பான வார்த்தை.
இங்கிலீஷ் தலைகீழ படிச்சிருக்கேன். நீ பீக்கங்கா முடிச்சிருக்க. ஆமா, எங்க படிச்சாலே புரியாது. நீ பீக்கங்கா முடிச்சிருக்கே, பிறகு நீ அப்படித்தானே பேசுவ. பேச்சியம்மா டீச்சர் அப்படித்தான் எனக்கிட்ட அப்படித்தான் சொல்லி கொடுப்பாங்க. பேச்சம்மா டீச்சர் சொல்லி தந்தாளா? ஆமா, சொல்லி தந்தாவ. ஏன் மாயாண்டி சொடல வரலையோ? அவங்க சொல்லி தரோம்னாங்க, இல்ல நான் இங்கேயே படிச்சுக்கிட்டு. சரி, பரவாயில்ல. அதனால உனக்கு இங்கிலீஷ் தெரியும்னு நீ படிச்சேன்னு சொன்னா நானும் உனக்கு போட்டிக்கு போட்டி ஏ அரக்கா, பேசுறேன். மதிப்பை கொடுத்து மதிப்பை வாங்குடா. என்ன ஏ மோகினி, உன் வயசனே எடா விடாங்க அப்ப தம்பி அப்படி சொல்லு. இப்ப எப்படி இருக்கு? அத்தாம்னு சொல்லணும். அப்படியா? ஏ மோகினி, வாரேன். அத்தாம்னு சொல்லணும். விளக்குமாறு ஒண்ணு கிடக்கு வீட்டுல அப்படின்னு அரக்கன் சொல்லுதான். அரக்கன் சும்மா இருப்பானா? ஆமா, மோகினியை பார்த்து சொல்லுவேன். மோகினியை பார்த்தா சரி, முதலாவது நீ யாரென்று சொல்லம்மா சொல்லு என்று வல்லரக்கன் கேட்ட போது என்னையா அப்பந்தான் அந்த மோகினி சொன்னா, எப்படி? என்ன வல்லரக்கன், ஏ எங்க போறிய? வீட்டுக்கு அங்க முக்குல முனி நிக்கி. அம்மாடி நான் விட்டுட்டு தான் வந்திருக்கேன். சரி, யாரு வந்தா பிடிச்சுக்கோ. பானிபூரி, அது மஞ்சள் கட்டிட்டு ஆள் வந்தா உடனே பிடிச்சுக்கோ. பாயாசமா, மாவளக்கா கொண்டு சரி, எதனால எடுத்துட்டு வாங்க. வெயிட் வர, நீ சும்மா இருமான. ஏ என்ன வல்லரக்கன், என்ன என்னுடைய வார்த்தை கேளு. நான் பிறந்த கதை சொல்லட்டும், அண்ணா நான் பூத்த கதை சொல்லட்டும், நான் வாழ்ந்த கதை சொல்லட்டும், நான் வாழ்ந்த கதை சொல்லட்டும். என்ன பால் மரத்துக்கு இருந்து பாவை பட்ட கதை சொன்னேன் நானா, அந்த பாலெல்லாம் வத்தி போ, என்ன பால் மரமும் சாய்ந்து போ, அண்ணா மரத்துக்கு இருந்து ஒன்னு நான் பட்ட கதை சொன்னேனா, அதுல பூவெல்லாம் உதிர்ந்து போ, ஏன் பூ மரமும் சாய்ந்து போ, நான் காய் மரத்து கீழே இருந்து கண்ணி நான் பட்ட கதை சொன்னேனா, அதுல காயெல்லாம் உதிர்ந்து போ, ஏன் காய் மரமும் சாய்ந்து போ, நான் வளர்ந்த கதை சொன்னேனா, வெள்ளி விடியும் ஐயா எனக்கு விடி வெள்ளியும் கால்வி, விடி வெள்ளியும் கால் வீசும், நான் வாழ்ந்த கதை சொன்னேன்னு சொன்னா, வெள்ளி விடி எனக்கு விடி வெள்ளியும் கால் வீசும் அண்ணா. மலையாள தேசத்தில் மலையரசன் வச்ச மகா நாங்க பிறந்தவன் 8 பேரு. எங்க அக்கா 7 பேரு. எங்க அப்பா பெரிய பெரிய ஸ்தலத்திலே கைபிடித்து கொடுத்தாரு. பெரிய பெரிய ஸ்தலத்துல கைபிடித்து கொடுத்தாரா? எங்க கட்டி கொடுத்தாரு சொல்லு பாப்போம். எங்க அக்கா 7 பேரை எங்கே கட்டி கொடுத்தார் தெரியுமா? கேளு கேளு வல்லரக்கா, கேளு கேளு வல்லரக்கா, என்னுடைய வார்த்தை கேளு. மலையாளம் தன்னதி எங்க அப்பா மலையரசன், மூத்த எங்க அக்காளு தில்லை மாநகரது சிதம்பரநாதருக்கு சிவகாமிய கொடுத்திருக்கோம். இரண்டாவது அக்காளு திருவண்ணாமலையது அண்ணாமலைநாதர் எங்க அக்கா உண்ணாமலைய கொடுத்திருக்கோம். மூணாவது அக்காளு மதுரை மாநகர் மதுரை வாழ சொக்கர் எங்க அக்கா மீனாட்சிய கொடுத்திருக்கோம். நாலாவது அக்காளு சங்கரன் கோவில் கூலவா சங்கர் ஆவண கோவதிய அதுக்கிளைய அக்காளு திருநெல்வேலி டவுனது நெல்லையப்ப சாஸ்திரிக்கு காந்திமதிய கொடுத்திருக்கோம். ஆறாவது அக்காளு பாபநாசன் நன்னதி பாபநாச பெரியோருக்கு பாத உலகால கொடுத்திருக்கோம். ஏழாவது அக்காளு குச்சாலம் நன்னதியில குச்சாலநாதருக்கு குச்சாலநாதருக்கு உலக மொழியவள கொடுத்திருக்கோம். குச்சாலநாதருக்கு நான் 8வது பிறந்த மகன், என் பெயரு மோகினியா. நான் தான் 8வது பிறந்த மகா. பார்க்கும் போதே தெரியுது. ஏட்டி பார்த்த இடமெல்லாம் கட்டமண்ணு, குட்டிய செவரு. கட்டமண்ணு குட்டிய செவரா போச்சு. ஆமா, என்ன செய்ய? 8வது பெண் பிறந்தால் கட்டமண்ணுன்னு சொல்லுவாங்க. 8வது பெண் பிறந்தா எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்டமண்ணா.
எட்டாவது ஆண் பிறந்தா கொட்டாரம் கட்டி ஆழ்வானா ஆ, அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது பொன் பிறந்தா முத்தம் எல்லாம் பொண்ணா ஆமா. அப்படின்னு அந்த காலம் சொல்லி வச்சாங்க. அவன் 4வது பெண் பிறந்தா நடைய விட்டு கிளப்பிடுவா. முதல்ல பிறந்தாலும் அப்படித்தான் இருக்கு, சரி 2வது பிறந்தாலும் அப்படித்தான் இருக்கு. சரி. கடவுள் கொடுக்கத்தானே கொடுப்பான், ஆமா. உழைச்சாத்தான் சாப்பிட முடியும். சும்மா வீட்டுக்குள்ள கடவுள் படியலக்காம்னா கட்டுல படுத்திருந்தா வாயில கொடுப்பாரு. வெளியில வந்து சேரும் முன்னதான் ஆ, எல்லாரும் 2 பிள்ளையோட நிப்பாட்டிக்கிட்டாங்க. அப்படியா? ஆமா, சரி. அதிக பிள்ளை பக்கம் வேண்டாம். விடியா காலம் எந்திரிச்சு வேலைக்கு போனா தான் 10 ரூபாய்க்கு உழைச்சாதான் பாடுபட்டாதான் சாப்பிட முடியும். ஆமா, சாப்பிட முடியும். எனக்கு கடவுள் படி இழப்பான். சரிதான். மரத்தை வச்சவன் தண்ணியை ஊத்துனாம்னா சரி. வேலையும் பார்க்கணும், ஆமா, கடவுள் அனுக்கிரகமும் நமக்கு இருக்கணும். வேணும் வேணும். தரவே நான்லாம் டெய்லி வேலைக்கு போயிருவேன். சரி. எனக்கு 500 ரூபாய் சம்பளம். சரிதானே. சாயந்தரமெல்லாம் சம்பளத்தை கையில கொடுத்துருவாங்க. சரி. நான் அந்த 500 ரூபாய் வாங்கிட்டு ஆ, பக்கத்துல ஒரு ஆள்கிட்ட கடை வாங்கிறேன். 200 ரூபாய் கடை வாங்கி சரி. மொத்தம் 700 ரூபாய் குடிச்சிட்டு வருவேன். ஒரு முழம் கயிறு இல்ல உனக்கு? அப்புறம் பொண்டாட்டி எப்படி மதிப்பா? மதிப்பா நல்லா தூக்கி போட்டு உனக்கு மிதிப்பா. ஒரு பயிரம் பட்டு கிடைக்கல. ஆ, உனக்கு ஒரு ரோக்கர் வேண்டாம்? பொண்டாட்டி எப்படி போனான்னா பிள்ளை எப்படி போனான்னு ஆ, நமக்கு தேவை நம்ம உடல் சொகுசு உன் கொலையில ஊத்தணும் அப்படின்னா கறியை வளர்க்க பாரு. அப்படிதானே கேட்டேன். ஊத்தி ஊத்தி நான் குடிக்க மாட்டேன் தாயி. ஆ, நாட்டுல அப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நாட்டுல அப்படி இருக்காங்க ஏகப்பட்ட பேருன்னா குடிய கெடுக்கத்தானே. சாயந்தரம் ராசிப்பட்ட ஆளா? ஆ, கறி எடுத்து நாய்க்கு போடும். என்னத்த? ஆ? ஆ, அப்ப சரி. இப்படி எல்லாம் இருந்தா காலத்தை கடிக்க முடியுமா? முடியாது. நான் 8வது பிறந்த மகா. ஆ. என் பேரு தான் மோகினி. எங்க அப்பா என்ன ரொம்ப செல்லமா வளர்த்தாரு, என்னை விட்டு கொடுக்கல. ஆமா. 8வது பிறந்த மகாலண்டு நம்ம கொலையடிச்சு பிறந்த பிள்ளை பாருங்க. நான் பிறத்தான் போறேனா வளர்க்கத்தான் போறேனான்னு என்ன செல்லமா வளர்த்தாரு. நான் பிறந்தேன், எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பேர்கால செலவு மிச்சம். மிச்சம் அதோட நான் நிப்பாட்டிட்டேன். அதான் கொலையடைச்சு பிறந்தவா. ஆனாலும் எங்க அப்பா என்ன ரொம்ப செல்லமா வளர்த்தாருன்னா 16 வயதாச்சு பக்குவதி பெண்ணா ஆகியிருந்தேன். இருந்தேன். பக்குவதி பெண்ணாகி இருக்கும் போது என்னய்யா? என்ன பாராத மாப்பிள்ளை இல்ல, அப்படியா? கேட்காத ஊரு கிடையாது. சரி. ஆ? ஆ, சரி. 10 மணியில 10 மாப்பிள்ளை கேட்டாங்க. எத்தனை ஊர்ல கேட்டாங்க தெரியுமா? நம்ம வடக்கு வாடியில 6 மாப்பிள்ளை கேட்டாங்க. சரி. இப்படி 7 ஊர்ல கேட்டாங்க. ஆ, நம்ம பாட்டு தான் படிக்கணும். என்ன மானம் உள்ள பொண்ணு என்ன? என் பல்லளவு பார்த்துட்டு மதுரையில பரமக்குடியில கேட்டாங்க. ஆ, பரமக்குடியில மாண்டேம்னு சொல்லிட்டேன். மாட்டம்ச்சியா? மாண்டேம்னு. என் மூக்கழக பார்த்துக்கிட்டு ஆ, முக்கூடல 3 மாப்பிள்ளை கேட்டாங்க. சரி. நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். 3 மாப்பிள்ளை ஒண்ணு கொண்டு போய் என்னய்யா? ஆ, எத்தனையோ ஊர்ல இருந்து என்ன பெண்ணு கேட்டாங்க, எத்தனையோ பேர் என்ன தேடி வந்தாங்க. சரி. எங்க அப்பா எல்லா மாப்பிள்ளையுடைய ஓவிய போட்டாவே கொண்டு வந்து கொடுத்தாரு. கொடுத்தாரு. போட்டாவில மாப்பிள்ளை நல்லா தான் இருக்காரு. சரி. நேர்ல வந்து கை கால் ஊனமா இருந்தா என்னைய அதானே கேட்டேன். நான் அதனால நேர்ல பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். நல்லா இருக்கு, ஆமா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி. நான் போன வாரம் தான் பூ வச்சுட்டு வந்திருக்கு. பல்ல பத்தி ஏதாவது குறை சொல்லுதீங்களா? அதான் பல்ல பாக்க என் பல்லு நல்லா தானே இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. யார் என்னன்னா? யார் சொன்னா உண்மை? அதாவது என்ன காஞ்ச வலைய பார்த்து குருத்து வலை சிரிச்சுதான். சிரிக்கும்ல? அதுக்கு நாளைக்கு வரக்கூடிய வேணா தெரியாம அதானே. நம்ம ஒன்னே பேசுற நாளைக்கு நமக்கு அதானே. அதான கதை பிறகு. பிறகு அவ்வளவுதான். வயசாயிட்டா எல்லாமே மாறி எல்லாமே ஒரு காலகட்டம் தான். ஆமா. எல்லாருக்கும் ஒரு இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஒரு வயசு, அவ்வளவுதான். இளமை வந்து கண்ணை மூடிட்டு முடிக்கக்குள்ள சரி. தாத்தா பறந்துரும், அதானே. அதான் வாழ்க்கை. சரி. அதனால நீ கவலைப்படாத தாத்தா. அதனால இளமையா இருக்கும்போது அழகா இருக்கும்போது நாமளும் ரொம்ப சிரிப்பிட்டு அடையுவேன். சீட்டு தலைவியா. இப்போ வயசாகி போச்சு ஒண்ணு சிரிப்ப முடியல. சிலுப்ப முடியல. என்ன செய்ய முடியும்? பிறகு அப்படித்தான். அதனால நான் மாப்பிள்ளைய நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி. எங்க அப்பா எனக்கு திருமணம் முடிக்க வேணும் என்று சொல்லி ஆமையா. அவனி கடை 56 அரசருக்கு அறிக்கை ஓலை அனுப்பி ஆமா. சுயம்பர ஏற்பாடுகள் செய்து அழைப்பு கொடுத்தவங்க அத்தனை பேரும் ஆசனத்துல இருக்காங்க. இருக்காங்க. அழைப்பே இல்லாம எங்க அக்கா மாப்பிள்ள என்ன? மதுரையில இருக்காரு மீனாட்சி புருஷன் சொக்க அவன் சொக்க. குள்ள மனுஷன், அவரும் கூட்டத்தோட கூட்டமா குத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இருக்காரு சொக்க. அழைப்பு கொடுத்தவங்க வந்தாங்க, அழைப்பு இல்லாத அவருக்கு என்ன வேலை? அவர்தான் ஒரு பொண்ணை கடிச்சு போயிட்டா ரெண்டாவது எதுக்கு வந்தாரு? எதுக்கு வந்தார்? பத்திரிக்கை விடுதலை இவருக்கு சொல்லி என்ன? சோரி என்ன? அழைப்பு கொடுக்காம வரலாமா? அதாவது 2 பொண்ணு வீட்டுல இருக்கு. சொக்கருக்கு சட்டி அளவு, சொக்கம் பொண்டாட்டிக்கு பெட்டி அளவுன மாதிரி. பொட்டி அளவு சாப்பாடு. ஆ, 3 நேரம் சாப்பிடுவாரு. உனங்க உறங்குவாரு. 2 பொட்டை பிள்ளை வீட்டுல இருக்குன்னா ஆ, மூத்த பிள்ளைய பொண்ணு பார்க்க வராங்கன்னா சரி. இளைய பிள்ளை ஒதுங்கி நின்னுக்கணும். நம்ம ஒளிஞ்சுக்கணும். அதை விட்டு மாமியால ஒதுங்கி பொண்ணை விட இளைய பிள்ளை மினிக்கிட்டு வந்து நின்னான்னா சரி. வார மாப்பிள்ளை அவளை தான் பார்ப்பான். ஆமா. இவளை விட இவ்வளவு கேட்டா நல்லா இருக்குமே ஆமா. அப்படி நினைப்பான். நினைப்பாங்கல்ல? அதனால அப்படி ஆகி போச்சோ. சரி. அதனால என்ன? மதுரையில இருக்கக்கூடிய எங்க அக்கா மாப்பிள்ள மதுரை சொக்கனுக்கு என் மேல 2ஆம் தாரமா ஒரு ஆசை. ஒரு ஆசை. கூட்டத்தோட கூட்டமா குள்ள மனுஷன் வந்து குத்த வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா, குத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. எங்க அப்பா என் கையில ஒரு மாலையை கொடுத்து சுழட்டி எறிய சொன்னார். ஓ, மாலை என்ன
இட்லி பண்ண உள்ள போகுது. இப்பதான் இறங்குது. சரி போட்டோம். எங்க அப்பா என் கையில ஒரு மாலையை கொடுத்து சுழட்டி எறிய சொன்னார். சரி நான் மாலைய வாங்கினேன், சுழட்டி எறிந்தேன். என்னாச்சு? சுழட்டி எறிந்த மாலை சொக்க கழுத்துல போய் சொகுசா விழுந்தது. அண்ணா அன்னைக்கு போட்டேன். கோட்டையில பிறந்தால் எனக்கு போட்ட விதிதானே கிடைக்கும். அன்று எழுதினதை யாராலும் அழித்தெழுத முடியாது. நான் வாக்கப்பட்டு போகும் போது, மதுரைக்கு போகும் போது, எந்தனுக்கு பின்னாலே எங்க அப்பா மலையரசு 7 வண்டி சீதானந்தா என் பின்னால வருகுதையா. எனக்கு ஆடையில ஒரு கோடி, குதிரையில ஒரு கோடி, ஒட்டகத்தில் ஒரு கோடி. நான் மதுரைக்கு போகும்போது எங்க அப்பா எனக்கு 7 வண்டி சீதனை அனுப்புனாரு. ஆணையில ஒரு கோடி, குதிரையில ஒரு கோடி, ஒட்டகத்துல ஒரு கோடி. கோடி கோடியா எங்க அப்பா எனக்கு அனுப்பி வச்சாரு. நீ கோடினா என்ன நினைச்ச? கோடி கணக்குல கொண்டாங்க போய் வைக்கிறது கிட வேணும்ல. கோடி கணக்குல துட்டுனா பார்த்தேன். துட்டுக்கு பிறந்தவர துட்டு இல்ல. சரி கோடின்னு சொன்னா புதுசுன்னு அர்த்தம். புதுசு கோடின்னு சொன்னா புதுசு. ஆமா. மரவையினால் செய்யப்பட்ட உயிர் இல்லாத பொம்மை. ஆனையை மாறி, குதிரைய மாறி, ஒட்டகத்தை மாறி. எதுக்கு? எனக்கு பிறக்க போற பிள்ளைக்கு விளையாட்டு பொருளா எங்க அப்பா கொடுத்து விட்டாரு. அதுதானே கேட்டேன். என் மேல எவ்வளவு பாசம் பாத்தியா? கடைசி புள்ளன உடனே என்ன கண்ணுக்கு கண்ணா வளர்த்தாரு. மதுரைக்கு போய் இறங்கும் போது 4 வாசல் இருக்கு, 4 கோபுரம் இருக்கு. மதுரை சொக்க நேர உள்ள போயிட்டாரு. எனக்கு எங்க போனோம்னு தெரியல, எங்க வரணும்னு தெரியல. நான் கூட நினைச்சேன் உள்ள போய் ஆரத்தி எடுக்க ஆளு கூட்டிக்கிட்டு வருவாரோன்னு பார்த்தேன். என்ன எங்க அக்கா மீனாட்சி அங்க இருந்து வந்தா. சரி பச்சை நிறத்தோடு, பச்சை ஆடையோடு, பச்சை கிளியை தன் தோளிலே சுமந்து கொண்டு எங்க அக்கா மீனாட்சி வந்து என்ன தங்கையா நினைக்கவில்லை. உடன் பிறந்தால் என்றும் கொஞ்சம் கூட என்ன நினைத்து பார்க்காம அவ என்ன கேட்டா தெரியுமா? யாரடியோ சக்கரத்தி, யாரடியோ சக்கரத்தி, எங்கிருந்து இங்கு வந்த சடைய பிடிக்காளே, சந்தைக்கு இழுத்தாளே, முடிய பிடிக்காளே, முக்குக்கு இழுத்தாளே, கொண்டைய பிடிக்காளே, கொண்டைய கோடிக்கு இழுத்தாளே, கோடிக்கு இழுத்தாளே. என்ன சக்கலத்தி போராட்டம், சகல பேர்களுக்கும் கொண்டாட்டம். என் முடிய பிடிக்க என்ன முக்குக்கு இழுத்தா, சக்கலத்தி போராட்டம், சகல பேருக்கும் கொண்டாட்டம். என் பேச்ச மீறி வீட்டுக்கு போனிய, தூங்கும் போது கண்ணும் தெரியாது. ஆமா சொல்லிட்டேன். அவன் நினைக்காவோ இவ இப்ப முடிப்பா பிறகு முடிப்பான்னு பாக்க இவ முடிச்ச வாடா இல்லையா? இவ எப்ப வீட்டுக்கு போவ, நம்ம எப்ப வீட்டுக்கு போவ, நீ பிறப்பிட்டாவோ. சாமி இப்ப பிறக்க போறாரு. இப்ப நிமிஷத்துல பிறக்க போறாரு. இப்ப வீட்டுக்கு வர சொல்லுவேன். சக்கலத்தி போராட்டம், சகல பேருக்கும் கொண்டாட்டமாகி போச்சு. அவன் தாலி அத்தவன் மூஞ்சில விட்டுட்டு நான் வந்ததும் போது உன் கூட வாழ்ந்ததும் போதும்னு நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். அதனால ஒத்தையில வாரவள உடம்பரப்பா நினைக்கணும், தனியா வாரவள உன் தங்கையா நினைக்கணுமே. வல்லரக்கா ஏ மோகினி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அதான் உன் மனசுல என்ன நினைக்க? வந்த நேரத்துல இருந்து அண்ணன் அண்ணன்னுக்கிட்டு இருக்க. என்ன நொண்ணே நொண்ணே? வாயை திறந்து அத்தாமனு கூப்பிடு. அதுல வாயி. ஏ அரக்கா என்ன அப்படி ஒரு நினைப்பு இருக்கா? அப்ப நினைக்க போய் தான் சொல்லுதான் அரக்கேன். பரவாயில்ல, உன் நினைப்பு தானே உன் பழப்ப கெடுக்க போகுது. ஆமா அதானே. நீ பாத்துக்கிட்டே இரு. இரு நீ எப்படி நினைக்கிற அதுக்கு தகுந்தபடி உன் பழப்பு. ஆமா பிழைப்பு. கடவுள் சும்மா பாத்துக்கிட்டா இருப்பான். ஆமா அவன் நினைப்புக்கு படி கொடுப்பான். நினைச்சபடி ஜாலியா முடிச்சிருவான். பரவே சீக்கிரம் முடியும். ஏ அரக்கா
என்ன கட்டிக்கிடணும்னு கீழே விழுந்துடாதீங்க. அவளா என்ன கட்டிக்கிடணும்னு உனக்கு ஆசை இருந்தா என்ன ஏற்கனவே உனக்கு மூத்த மனைவி இருக்கா, அதானே 5 விரலுக்கு நீ அக்கினி வரத்தை வாங்கி இருக்க. ஆமா அப்படி இருக்கும்போது என் கையை பிடித்தா நாங்க அரிக்கு உருகி சாம்பலா போவனே, ஆமா என் கூட நீ எப்படி இருந்து வாழ முடியும்? எப்படி ஏன் முடியும் மோகினி, என்ன நீ ஆத்துமணி சொல்லு, அவளை அடிவயத்துல கல்ல கட்டி ஆத்துல இறக்கிடுவோம். ஏ சண்டாள பாவி மூத்தவளுக்கு இப்பாடுனா 2ஆம் தரம் எனக்கு என்ன கதி எனக்கும் வயசான என்ன இப்படித்தானே கல்ல கட்டி தூக்குவோலுக்கு அப்படின்னு இவன் நினைக்கான். சரி ஆனா என் பெருமான் அவனை வதை முடிக்கத்தானே போறாரு. ஆமா ஏ அரக்கா, என்ன அப்படி உனக்கு நான் 2ஆம் தரம் மனைவியா வரணும்னு நீ ஆசைப்பட்டா என்ன செய்யணும் எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். எத்தனை சத்தியம்னாலும் பண்ணுவேன். அலைகடலில் முங்கி 3 முங்கு போட்டு கொண்டாங்க, ஆ, 3 முங்கு போட்டு முன்னாலே வந்து நின்று நின்று உன் முண்டு விரலை எடுத்து சிரசையே 3 முறை சுத்தி சுத்தி உன்னானை என்னானை உடையவன் மீது ஆணையாக ஆணையாக மூத்த மனைவியை பார்க்க மாட்டேன், முகம் கொடுத்து பேச மாட்டேன். பேச மாட்டேன். பாயாசம் தான் வாங்கிட்டு வந்தேளோ? ஆமா சக்கரை பொங்கல் பாத்தீங்களா, பாயாசம் சத்தம் வரல. ஆமையா கேட்க மாட்டேன், கொண்டு போங்க. எங்களுக்கு வேணா பூரா சக்கரை வியாதி எங்களுக்கு. பாயாசம் வச்சிருவாங்க, ஏற்கனவே சக்கரை இருக்கு. நீங்க போயிட்டு வேண்டாம். நீ ஆசை வாங்கி கொடுங்க. அதனால என்னய்யா உன்னானை என்னானை உடையவன் மீது ஆணையாக ஆணையாக மூத்த மனைவியை பார்க்க மாட்டேன், முகம் கொடுத்து பேச மாட்டேன், ஒருபடி அண்ணன் வாங்கி உண்ண மாட்டோம்னு ஆமா உன் நடு தொண்டையில வைத்து நீ சத்தியம் பண்ணி கொடுத்தா நான் உனக்கு மனைவியா வாரேன். பாரேன் என்று மோகினி சொன்ன வார்த்தைக்கு ஆட்டவண்டி சம்மதித்து ஆமையா அவன் பெண்ணென்று எண்ணி நான் பெருமாளா என்னல ஆமா கன்னியா எண்ணி நான் கண்ணபுரானா நினைக்காத வல்லரக்க அரக்கனானவள் மங்கையா எண்ணி நான் மாய கண்ணனாக நினைக்காத வல்லரக்க அரக்க அலைகடலில் ஓடி வந்து அவன் முங்கி வானானை விருவானா அரக்கே 3 முங்கி போடுவானா அந்த மோகினிக்கு முன்னால முண்டு விரல எடுப்பானா சிரசை 3 முறை சுத்துவானா. என் மோகினி உன்னானை என்னானை உடையவன் மீது ஆணையாக ஆணையாக மூத்த மனைவியை பார்க்க மாட்டேன், நான் முகம் கொடுத்து பேச மாட்டேன், பேச மாட்டேன். ஒரு பிடி அண்ணன் வாங்கி உண்ண மாட்டேன் என்று ஆமையே தொண்டையில வைத்த போது கையில வைத்த போது என் சண்டால வல்லரக்க சுக்கா நொறுங்குவானா எரிந்ததொரு சாம்பலைத்தான் பெருமா கையில் அடித்தார் ஆதிவல்லி கைலாசம் அரணாரிடம் ஒப்படைக்க ஆண்டவன் கையில் வாங்கி ஏ மாப்பிள நான் படைத்த பிள்ளை நான் கொடுத்த வரம் ஐயா, என்னால் அழிக்க முடியவில்லையே, உம்மால் எப்படி முடிந்தது? இந்த சாம்பலை எங்க போய் அள்ளிட்டு வந்தேற ஏண்ட கொடுத்து ஏமாத்த நிக்கிறோம். நான் உங்களை ஏமாத்தல மச்சான், என்ன நான் மோகினி அவதாரம் எடுத்து அந்த மோகம் கொண்டு அரக்கனை எரித்து விட்டேன். சரி ஒரு பெண்ணால் கூடாத காரியம் வேறு உலகில் எதுவும் இல்லை. கிடையாது. ஒரு மனிதன் ஆவதும் பெண்ணால் அவன் அழிவதும் பெண்ணால். பெண்ணாலே அப்படி இருக்கும் போது மோகினி அவதாரம் எடுத்து மோகம் கொண்டு அரக்கனை நான் எரித்து விட்டேன் ஆஹா அப்படின்னு என் பெருமான் சொன்னார். இறைவன் நம்பவில்லை. நம்பல என் முன்னால் அந்த அவதாரத்தை எடுத்தாத்தான் உண்மை நான் நம்புவேன். நம்புவோம் ஐயா. ஆபத்துக்கு பாவமில்லை என்று என் பெருமான் மோகினி அவதாரம் எடுக்க இறைவனுக்கு மோகம் தாங்காமல் மோகலிஸ்தை ஒழுக ஆமா பூமியிலே விழுந்தால் பூமி தாங்காது என்று என் பெருமான் இருகரத்தினால் எந்த ஆமையா சோதிமணி விளக்கு ஒளிர்வு போல் ஆமா 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாக ஆமையா அவர் தருமஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? யாரெல்லாம் சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தன்று பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? சாமி பங்குனி மாதம் புதனதி உத்திரம் பௌரண பஞ்சமி கடக லக்கணத்தில இந்திரமாகவே அமிர்த யோகத்தில ஆதிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றும் அவர் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயா
தெரியாதம்மா. அந்த இப்ப தானே வருது. நான் சொன்ன உடனே குடும்பம் தாய போடுங்கம்மா ஒரு குலவ போடுங்கம்மா, ஒரு குலவ. ஆத்தா பொண்ணான மணி குலவ ஏ முக்கா முக்கா மூணு தேரா ஆத்தா முதற் குலவ போடுங்கம்மா ஏ சாமனடி சாமம் போல ஏ ஐயனுக்கும் மெய்யனாக தாத்தா அவதரித்து வாராரே அவருக்கு பொன்னால பூநூலா சாமி பொன்பதித்த தாவடம்மா ஏ வெள்ளியால பூநூலா அவருக்கு வெங்கலத்தால் தாழ்வடம்மா ஏ தங்கத்தால பூநூலா அவருக்கு தனி வயிற தாவடம்மா ஏ ஆனமுக தண்டியலா அரண் கொடுத்த வாக்கியம்மா தருமஞான சாஸ்தாவுக்கு ஏ முன்படையும் பின்படையும் தண்டியலும் பெரும்படையும் ஆன புலி கூட்டத்தோடு தருமஞான சாஸ்தாவோடு அவதரித்து வாராரே அவர் கொட்டு மேல முழக்கத்தோடு சாத்தா பலவ போட்டு வாராரே அம்மா இன்னும் ஒரு குலவ இருகரையும் பெருகி வர ஐயா குலவையிட்ட மக்களுக்கு அவர் கோடி வரம் கொடுப்பார் அவர் வாக்கு சொன்னா தப்பாது சாமி வரம் கொடுத்தா பொய்யாது ஏன் நம்பி வந்த மக்களுக்கு அவர் நல்வாக்கு சொல்லுவாரா ஏன் தேடி வந்த மக்களுக்கு அவர் திருவாக்கு சொல்லுவாரா வணங்கி வந்த பேர்களைத்தான் பிள்ளை இல்லா மக்களுக்கு அவர் பிள்ளை வரம் கொடுப்பார் மதலை இல்லா மக்களுக்கு சாத்தா மதலை வரம் கொடுப்பார் அவர் குழந்தை இல்லா பேர்களுக்கு அவர் குழந்தை வரம் கொடுப்பார் மாலை இல்லா மக்களுக்கு மனமாலை வரம் தந்திடுவார் ஐயனோட வாசலில ஆடுங்குல தெய்வம் எல்லாம் ஆதாரி போடுதையா அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாகவே வந்து பிறந்ததினாலே அவர் அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் மெய்யனாக தருமஞான சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார் தன்னன்னாதீனம் தன்னானம் தன தன்னன்னாதீனம் தன்னானோ தன தன்னன்னாதீனம் தன்னானோ தன்னன்னாதீனம் தன்னானம் தன தன்னன்னாதீனம் தன்னானோ ஏ அம்மன் பிறந்ததா அயோத்தி அம்மன் சாடை பிறந்ததா சதுரகிரி அம்மன் பிறந்ததா அயோத்தி அம்மன் சாடை பிறந்ததா சதுரகிரி அம்மன் சாடை பிறந்ததா சதுரகிரி அவ வெம்பு பிறந்ததா வேதகிரி தய விளையாட வந்தது செண்ட மரம் ஒரு குலவ ஓட்டு கும்பி அடியா
பாப்பாளா ஏழையை கண் கொண்டு பாப்பாளா அவன் நம்ம தெருவுக்கு வருவாளா அம்மா நம்மளை கண் கொண்டு பார்ப்பாளா அங்கே ஆலேலம் கும்மி ஆலேலுவா. தாயை எத்தனைய ஊர் இருக்கு அவ அத்தனையுமே தான் கடந்து எத்தனைய ஊர் இருக்கு அவ அத்தனையுமே தான் கடந்து அவ அத்தனையுமே தான் கடந்து